இந்த வீடியோ என்னென்னா புறாக்களோட என்னோடய சண்டே ரொட்டீன். இது என்னென்னா புறாவுக்கு தண்ணி அங்கே மேலே பைப்பில் தண்ணி அதிகமாக வராதுனால வீட்டிலே பிடிச்சின்னு போவேன். இதுதான் அது ஏன் பிடிச்சி வச்சுருந்தேன்னா தண்ணி வர டேப்பில் அம்மா சூடாக வருது, அதனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அது கூல் ஆனதுக்கப்புறம் எடுத்துன்னு போவேன். மணி ஒரு இந்த டைம் பார்த்திங்கன்னா மணி ஒரு 12 அப்படி இருக்கும். அந்த டைமில் தான் தண்ணி, ஏன்னா காலைல ஏந்திருக்கிறதே லேட்டா. சரி அந்த டைமில் போயிட்டு தண்ணி வச்சுட்டு குடிச்சிட்டக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாயங்காலமாக தான் திறந்து விட்டு மீதிலாம். காலையில் திறக்க மாட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு திறந்தாலும் அதுங்க எங்கேயும் வெளிலலாம் போகிறதில்ல. திறந்தால் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் உள்ளே தான் வந்துடும். சரி புதுசாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி சண்டே ரொட்டீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. சரி அதனால தான் சரி இந்த வீடியோ எடுத்தேன். இது மாதிரி போடலாமா போட வேணாமான்னு சொல்லுங்கள், ஏன்னா வேறு எப்படி போடுறதுன்னு தெரில. சரி இது தோணுச்சு நீங்கள் சண்டே ரொட்டீன் எடுக்கலான்ட்டு, அதனால எடுக்கிறேன். எல்லோரும் தண்ணி குடிக்கிறாங்க பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு எல்லோரும் குடிப்பாங்க. இதே நம்ம ஒரு காலையில் 8 மணி அந்த டைமில் போய் வச்சோன்னா யாரும் குடிக்க மாட்டாங்க. மதியானமாக போய் வச்சா மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க. அதனாலே நம்ம லேட்டாகவே வைக்கிறது. சீக்கிரம் வச்சா 1-2 குடிக்கும், மீதி குடிக்காது. அப்புறம் அது வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணும். அதனால் எல்லாம் குடிக்கணுன்னுட்டு கொஞ்சம் மதியமாக 11-12 டைமில் போய் தண்ணி வைப்பேன். தண்ணி வச்சுட்டு குளிக்க வச்சேன் இன்றைக்கி. அந்த கிளிப்லாம் இனி அடுத்தடுத்து வரும் பாருங்கள். இதில் ஒரு சில பேர் புதுசாக தான் இருப்பாங்க, அவளை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு மேலே உட்காந்து தண்ணி கூட வைக்க முடியல. புறாலாம் எப்படி தான் இருக்கும் பாவம். உள்ளே வச்சா ஊற்றி விட்டு நாஸ்தி பண்ணி இடம்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் எடுத்து வெளில வச்சாச்சு. லாக் பண்ணிவிட்டு போயிடும். ஏன்னா அப்புறம் புறான்றமாங்க பூனை குரங்கெல்லாம் வந்து கதவை திறக்கிட்டு லாக் பண்ணிவிடுவேன். லாக் பண்ணிவிட்டு மிச்ச தண்ணி டப்பில் ஊற்றி வச்சுட்டு சாயங்காலம் வந்தால் குடிங்க. மீதி இருக்கிறத எடுத்து எங்கன்னா பக்கத்தில் ஊற்றிட்டு போக வேண்டியது தான். எவ்வளோ வெயில் அடிக்குது வரும். இது சும்மா டைம் லேப்ஸில் எடுத்தேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும்.
புறாவுக்கு சாப்பாடு போட்டுடலாம். மணி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:45. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எப்பயும் 4 மணிக்கெலாம் மேலே வந்துடுவேன். இன்றைக்கி 4:45. ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு டைமிங் தெரியாது. சொல்கிறேன், 4 மணிக்கு இதே வெயில் தான், 4:45க்கு இதே வெயில் தான். மூணு பசங்க மேலே வரானுங்க. இன்றைக்கி சண்டே ரொட்டீனுன்ட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்றது தான் காமிச்சில்ல. நான் என்ன பண்ணுறேன்னா புறாவுக்கு சொல்கிறேன், புறாவுக்கு என்ன பண்ணேன் அப்படி. சண்டேனாலும் சரி தான், எல்லா நாளும் ஒரே தான். சண்டேன்னு ஒரே ஒரு ஸ்பெஷலு குளிக்க வச்சது மட்டும்தான், மற்றபடி ஒரு ஸ்பெஷலும் இல்லை. ரெண்டு சிக்கு எல்லாருக்கு தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறது, இப்போ போடுற வீடியோஸ்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லாவே வியூஸ் போகுது. இதே மாதிரி போச்சுன்னா கூட பரவாயில்ல. நமக்கு ஒன்றும் ரொம்பலாம் போக தேவையில்ல, நார்மலாக போச்சுனாலே போதும். சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினா போதும். இது ஒரு சின்ன வீடியோ தான், காலையிலேருந்து நான் புறாவுக்கு என்ன பண்ணுறேன்றது தான். ரொம்ப பெருசாலாம் இல்லை, காலைல ஒருக்கா தண்ணி வைப்பேன். இப்போ சாயங்காலம் திறந்து விட்டு இப்போ ஒரு 4 மணிலேருந்து அதுங்க உள்ளே அடையிற வரைக்கும், சீக்கிரம் அடைஞ்சிடுச்சுன்னா சீக்கிரம் சாத்திட்டு போயிடுவேன். இல்லைன்னா அதுங்க அடையிற வரைக்கும் உட்காந்து இருந்துட்டு எப்போ அடையுதோ அப்போ சாத்திட்டு போக வேண்டியது தான். அப்புறம் வேறு எதனா வீடியோ போடணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதை போடலாம். மற்றபடி எதுவும் சொல்கிற அப்டேட் மாதிரி இல்லை. நீங்கள் எதனா கேட்டிங்கன்னா அதை சொல்கிறேன். நானாக சொல்ல எதுவும் இல்லை. புதுசாக ஒரு ஆள் இருப்பார், பார்த்திங்கன்னா தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு யார் புதுசுன்னு தெரியும். அதே மாதிரி ரெகுலராக பார்த்திங்கன்னா இதில் ஒருத்தர் இருக்க மாட்டாருன்னு தெரியும். அது ரெண்டுத்தையும் பற்றி அடுத்த வீடியோ போடுறேன். இதிலே சொல்லிட்டா வேஸ்ட்டாக போயிடும். ஒன்று ஒரு வீடியோவாக போட்டால் தான் நமக்கு கண்டென்ட்டு. அதனால் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், யார் போனால், யார் வந்தால், எதுக்கு வந்தால், அது மாதிரிலாம் சொல்கிறேன். ஓகேவா? பாய் பாய். வீடியோ இது வரைக்கும் யார் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு தெரில. லாஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன விஷயம்னா, நான் சண்டே ரொட்டீனுன்னு போடுவேன். ஆனால் அது சண்டே எடுத்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி எடுத்துக்கிற வீடியோ. ஏன்னா நேற்று சண்டே கொஞ்சம் பிஸின்னு இல்லை, எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. சரி ஓகே, மண்டே எடுத்துகிட்டு சண்டே ரொட்டீன்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் புறா குளிக்க வச்சது, குளிக்கிற கிளிப்லாம் நான் போடுவேன்ல, அதெல்லாம் அந்த டைம் லேப்ஸில் அதெல்லாம் சண்டேயில் எடுத்தது தான். இப்போ நான் இதெல்லாம் மட்டும் மண்டே எடுக்கிறது. ஓகே, பாய் பாய்.